إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாரத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா
இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக அவன் எந்த அளவிற்கு புகழ்ந்தால் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இந்த சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய அனைத்து விஷயங்களையும் செய்வதன் மூலமும், மேலும் அவனுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அவனை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எனது இந்த ஜும்ஆவுடைய உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் காலிகீன், அவன் படைப்பாளர்களில் மிக அழகான படைப்பாளர். அல்லாஹ்வுடைய படைப்பை உதாரணமாக கொண்டு, அதே போல் அவனுடைய அந்த சுய அறிவையும் கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியையும் கொண்டு மனிதன் நிறைய படைப்புகளை தற்போதைய காலத்தில் படைத்துக் கொண்டு வருகின்றான். இந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதனை போலவே படைப்பையும் ஒரு மனிதன் படைத்து விட்டான். அவனுக்கு அது பதில் சொல்லுது. அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து, இன்னும் செல்ல போனால் அவன் செய்வதை விட சிறப்பாக செய்து, சோர்வு இல்லாமல் தளர்வு இல்லாமல் முழுமையாக செய்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு மனிதனை போன்ற ஒரு படைப்பை மனிதன் படைத்து உருவாக்கிவிட்டான். அல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் காலிகீன், அவனுடைய படைப்பு என்பது மிகச் சிறந்ததான படைப்பாளர்களை விடையெல்லாம் அவன் சிறந்தவன். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளில் மறுமை நாள் வரும் வரை மனிதனால் ஒரு விஷயத்தை, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை படைக்க முடியாது என்றால் அது அந்த நஃப்ஸ், இந்த உள்ளம். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கானா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை மனிதன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை பரிணாமங்கள் கடந்து சென்றாலும் அப்படி ஒரு விஷயத்தை படைத்து கொண்டு வர முடியாது. உள்ளம் என்றால் சிந்தனைகள், அந்த கோபம், வெறுப்பு, இந்த ஈமான், அந்த நேசம், இதெல்லாம் உருவாகக்கூடிய இடம் இருக்கா இல்லையா? அந்த விஷயம் தான் அந்த உள்ளம் என்பது. அது தோன்றக்கூடிய இடம் தான் உள்ளம் என்பது. இந்த மாதிரி ஒரு படைப்பை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் தந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் மனிதனுக்கு இந்த உள்ளம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உள்ளத்தை பற்றி சொல்லும் போது, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஒரு சதை துண்டு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சரியான ஸலஹ அப்படின்னா சரியான முறையில் ஆயிருச்சுன்னா, எந்த தவறும் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் அது சரியான அளவில் சரியான நிலையில் உள்ளது அவனுடைய உடலில் அது ஆயிடுச்சு அப்படின்னா ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த உடல் முழுவதும் அதே மாதிரி சரியாயிடும். அப்படின்னா அவனுடைய கண் சரியானதை பார்க்கும், அவனுடைய செவி சரியானதை கேட்கும், அவனுடைய நாவு சரியானதை பேசும், அவனுடைய கை சரியான விஷயங்களை செய்யும், அவனுடைய கால் சரியான விஷயங்களின் பால் நடக்கும். அந்த ஒன்று சரியானால் ஃபஸதல் ஜஸது குல்லு, ஆனால் அது சரியா இல்லைன்னா, அது கெட்டு போச்சு அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸால் உபதேசிக்கப்பட்டு, குர்ஆன் ஹதீஸால் அது நிரப்பப்பட்டு, அது தன்னை திருத்தி கொள்ளாமல் கெட்டு போச்சு அப்படின்னா ஜஸதல், அதாவது ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த உடல் முழுவதும் கெட்டுவிடும். அவனுடைய பார்வை தவறாக இருக்கும், அவனுடைய பேச்சு தவறாக இருக்கும், அவனுடைய கரங்கள் செய்கின்ற விஷயங்கள் தவறாக, எல்லாமே தவறாக ஆகிவிடும். அலா வஹியல் கல்ப், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதுதான் உள்ளம், அதுதான் உள்ளம். இந்த விஷயத்தை கேட்கும் போது என்னன்னா, இந்த உள்ளத்தோடு ஒரு முஃமின் கொள்ளக்கூடிய போராட்டம் என்பது அவன் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம். காரணம், அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தை யதார்த்தத்தில் மனோ இச்சைகளை, பாவங்களை விரும்பக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா ஆக்கிய யதார்த்தம். இதிலிருந்து தவறியவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அந்த உள்ளம் யதார்த்தத்தில் மனோ இச்சை, பாவங்களை, அசிங்கங்களை நேசிக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தத்தில் இயற்கை அல்லாஹ் தஆலா படைத்தது அது அப்படித்தான். அந்த விஷயங்களை இயற்கையாக அது விரும்பக்கூடியதாக, நேசிக்கக்கூடியதாக இருக்கும். இதோடு குர்ஆன் ஹதீஸ் கல்வியோடு ஒருவன் அந்த உள்ளத்தோடு போராட்டத்தை அவன் மரணிக்கும் வரை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அவன் மரணிக்கும் வரை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இதில் அவன் போராடக்கூடிய ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவன் சொல்லலாம். முதலாவதாக எல்லாருக்கும் தெரிந்ததாக ஒரு முஃமின் அவனுடைய உள்ளத்தோடு
பாவங்கள் தொடர்பான விஷயத்தில் பெரிய போராட்டத்தை நிகழ்த்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவனுடைய உள்ளம் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதை அவன் அடையும் போது 12, 13, 14 வயதை அவன் கடக்கும் போது அவனுக்கு பாவங்கள் என்றால் என்ன என்பது தெரிய வரும். அதில் இன்பம் ஏற்படும். அதை செய்வதற்கு உள்ளத்தில் தூண்டுதல் ஏற்படும். இந்த இடத்தில் இருந்து அவனுக்கான போராட்டம் தொடங்குகிறது. அவனுக்கான போராட்டம் இந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. அவன் அந்த இடத்தில் இருந்து அவன் மரணிக்கும் வரை அந்த போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, யார் நாளை தன் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன் நிற்க வேண்டும் என்பதை பயந்து, நாளைக்கு நான் அல்லாஹ் முன்னாடி போய் நின்றே ஆக வேண்டும், அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை, அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நான் அல்லாஹ் முன்னாடி போய் நின்றே தீர வேண்டும் என்பதை உறுதியாக இருந்து அந்த விஷயத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ, அதன் மூலமாக தன்னுடைய அந்த ஆசாபாசங்கள், தன்னுடைய இச்சைகளை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை தடுத்துக் கொள்கின்றார். அந்த போராட்டம் அவருடைய இச்சை அது வந்து கொண்டே இருக்கும். அது உள்ளத்திலிருந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதோடு யார் போராடி அதை தடுத்துக் கொள்கின்றாரோ, ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். பாவங்கள் இந்த சோதனை ஒரு 14, 15 வயதை அடையும் போது அதுல இருந்து அவனுக்கு பாவங்கள் மிக அழகானதாக காட்டப்படும். அதற்கு முன்னர் குர்ஆன் ஹதீஸை கொண்டு இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தடை செய்தது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு அடையாளப்படுத்தப்பட்டாலே தவிர அவர் அதை செய்ய தொடங்கிவிடுவார். அந்த பாவங்கள் அவருக்கு இன்பமாக இருக்கும். அதை செய்ய ஆரம்பித்து விடுவார். அது ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டுமானால் அந்த இடத்தை அடைவதற்கு முன்னரே அவருக்கு அந்த கல்வி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னா இன்னும் போராட்டத்தை செய்ததற்கு அப்புறம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை குர்ஆன் ஹதீஸ் பாவம் என்று சொல்லுது அப்படிங்கிறதை விளங்கி அதுக்கப்புறம் அதில் தவிர்த்துக் கொள்வதற்கு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தியாக வேண்டும். அந்த போராட்டம் மரணிக்கும் வரை இருக்க வேண்டும் என்பதை நான் முதலாவது விஷயம் நம்முடைய பாவத்தில் நாம் செய்யக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் இருக்கும் என்பதை உள்ளத்தில் முதலாவதாக ஆணித்தனமா பதிய வச்சுக்கணும். இலகுவாகலாம் பாவத்தை விட்டேனா ஈஸியா நான் வெளியே வந்துடுவேன், பாவம் செய்யாம இருந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, பாவத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது விரக்தி ஏற்பட்டு இதை நான் செய்யலாம் போறேன் என்கின்ற இடத்துக்கு வருவோம். இது பெரும் போராட்டம் என்பதை உள்ளத்தில் நினைவு கொண்டால்தான் இது என்கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு, இது என்கிட்ட திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கு, இதுக்காக நான் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் என்பதில் ஒரு அந்த தெளிவு கிடைக்கும். ஷைத்தான் ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் வாழ்கின்றான். அவனுடைய சிறு வயதில் இருந்தும் சரி ஒரு 50-55 வயதை அடையும் வரை ஷைத்தான் பார்த்துட்டான். அவனை கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடம் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருந்து ஷைத்தான் அவனை வழியெடுத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு முடியல. சைத்தானுடைய அந்த வசுவாசை விட்டு எல்லாம் அவன் தூரமாகி நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். 50 வயசு வரைக்கும். சைத்தான் எத்தனை வருஷமா முயற்சி செஞ்சிருக்கான்? கிட்டத்தட்ட 30-40 வருஷமா முயற்சி செஞ்சிருக்கான். இந்த இடத்துல சைத்தான் சோர்வடைவானா என்று கேட்டா இல்லை. உன்னுடைய ரூஹை அந்த மலக்குல் மௌத் கையில் எடுக்கும் வரை சைத்தானுடைய போராட்டம் இருக்கும். அப்ப என்ன புரியுது அப்படின்னா, அதற்கு எதிராக மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதே போராட்டத்தை அவன்கிட்ட கொடுத்தாதான் முடியும். மனிதன் அதே அளவுக்கு போராட்டத்தை வலிகெடுக்கிறதுக்கு உள்ள இருக்கானா இல்லையா, அதுக்கு எதிராக நம்மிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதே அளவு போராட்டத்தை அவன்கிட்ட கொடுத்தாதான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவன் சோர்வடைவதில்லை. அவன் ஒரு செகண்டேனும் அவன் சோர்வடைவதில்லை, தளர்ந்து போவதில்லை. என்னடா இவ்வளவு வருஷமா நானும் முயற்சி செய்யறேன், திருந்தின பாடு நம்ம வழிக்கு வந்த பாடு இல்லையே, குர்ஆன் ஹதீஸ் அவ்வளவு தெளிவா இருக்கானே, ஒன்னும் பண்ண முடியலையே என்ற இடத்துக்கு சைத்தான் போகவே மாட்டான். அவன் 100% முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான் நம்ம வர்ணிக்கிற வரைக்கும். இதை புரியும் போதுதான் என்னிடத்துல அப்ப சைத்தான் வந்துகிட்டே தான் இருப்பான், என்னிட போட்டுக்கிட்டே தான் இருப்பான், என்னிடத்தில் இதை தூண்டிக்கொண்டே தான் இருப்பான். நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், நான் போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டே தான் இருக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய நன்மையான காரியங்களில் நாம் செய்யக்கூடிய போராட்டம், அதுவும் பெரிய போராட்டம் நிகழ்த்தி தான் ஆக வேண்டும். எதுவுமே இலகுவாகவெல்லாம் கிடைத்து விடாது. நம்முடைய நன்மை அல்லாஹ் சொல்றாங்க, அல் முஜாஹித், போராடக்கூடிய ஒரு போராளி யார் என்றால், மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற அந்த விஷயத்தில் தன்னுடைய உள்ளத்தோடு போராடக்கூடியவர் தான் உண்மையான போராளி. உண்மையான போராளியான அவர் தான். தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அதை செய்ய சொல்லி இருக்கின்றார் என்றால் அதுக்கு பெரும் போராட்டத்தை நிகழ்த்தினால்தான் வர முடியும். தொழுகையா,
5 நேரம் பள்ளிக்கு வந்து கடமையான தொழுகையை நான் நிறைவேற்ற வேண்டுமா? கேட்டுட்டு ஜும்ஆல கேட்டோம் என்ன செஞ்சிருவோம் அப்படின்ற இடத்துக்குலாம் கண்டிப்பா முடியாது. போராடிதான் ஆக வேண்டும். ஷைத்தானுக்கு எதிராக போராடிதான் ஆக வேண்டும். நரகத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் போராடிதான் ஆக வேண்டும். சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் போராட்டத்தை நிகழ்த்தி தான் ஆக வேண்டும். மாற்றமே கிடையாது. உலகத்துல ஒரு விஷயம் வேணும்னா போராடி வாங்குறோமா இல்லையா? உலகத்துல ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கும் போது போராடி பெற்றோமா இல்லையா? இந்த விஷயத்துக்கு போராடிதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விஷயம் உங்களுக்கு அதுக்கு என்னன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு பெரும் ஒரு சக்தி உங்களுக்கு எதிராக அதை தடை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணரணும். பெரிய ஒரு சக்தி எனக்கு எதிராக நின்று போராடி என்னை இதை செய்ய விடாம தடுக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு. அது போர்க்களம். உங்களுடைய உள்ளம் ஒரு போர்க்களம். உங்களுக்கு எதிராக ஷைத்தானிய படை போர் செய்யுது. நீங்க தனியா அந்த போர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, மறந்துடக்கூடாது. அந்த போர் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. போரை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு வணக்கத்தை நான் நிறைவேற்றேன், அந்த வணக்கத்தை அந்த கடமையை நான் சரியாக நிறைவேற்ற முயற்சி செய்யறேன் அப்படின்னா போராடி கொண்டே இருக்கும். இது ஒரு தொழுகை என்பது ஒரு உதாரணம். உங்களோட பல விஷயங்கள் இருக்கு போராடுவது. அதுவும் குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் நாம் போராட வேண்டிய எல்லாம் முன் சென்ற வாரங்களில் நான் பார்த்த மாதிரி இஹ்லாஸுடைய விஷயத்தில் போராடுவோம். வணக்க வழிபாடுகளில் குறிப்பாக அந்த விஷயத்தில் நாம் போராட வேண்டிய இடம் இஹ்லாஸுடைய. ஏன்னா வணக்கத்தை ஏற்படுத்தினாலும் வணக்கத்தை நாம் கஷ்டப்பட்டு நம்மிடத்தில் கொண்டு வந்தாலும் ஷைத்தான் இன்னும் இலகுவாக இஹ்லாஸுடைய விஷயத்துல உள்ள பூந்து அந்த டோட்டல் வணக்கத்தை நீ செஞ்சதையும் செய்யாத மாதிரி ஆக்கிவிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிடுவோம். நம்ம சென்ற வாரங்களில் பார்த்தலாம் அந்த இஹ்லாஸுடைய விஷயத்திலையும் ஒரு பெரிய கவனத்தை செலுத்தி அதை நம்ம போராடணும் அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணணும். அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல விதி தொடர்பான விஷயங்கள் நாம் நிகழ்த்தக்கூடிய போராட்டம். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்லலாம், குல் நபியே நீங்க சொல்லுங்க, லை யுஸீபனா இல்லாமா கஸபல்லாஹு லனா. அல்லாஹ் தஆலா நாடியதை, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தீர்ப்பாக்கியதை தவிர வேற எந்த ஒன்றும் எங்களுக்கு நிகழாது. லை யுஸீபனா ஒருபோதும் அப்படி நிகழாது. அல்லாஹ் தஆலா எழுதியதற்கு அப்பாற்பட்டு, அல்லாஹ் தஆலா தீர்ப்பாக்கியதற்கு அப்பாற்பட்டு வேற ஒன்று எங்களுக்கு நிகழாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதன் அவருடைய தாயுடைய கருவறையில ஒரு உடல் அமைப்புல அந்த இரத்த கட்டி அந்த சதை பிண்டமான அந்த வடிவத்தில் அவர் வரும்போது, அந்த சதை பிண்டமான வடிவத்திற்கு தாயுடைய கருவறையில் அந்த குழந்தை வரும்போது அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கிற்கு தீர்ப்பளித்து அந்த மலக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை எழுதுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். எல்லாம் பாருங்க, அந்த 4 விஷயம் எப்ப அது ஒரு உயிர் கிடையாது, அது ஒரு குழந்தை கிடையாது, இன்னும் உயிர் வரல, இன்னும் கை கால் வரல, இந்த கண்ணு மூக்கு காது வரல, வெறும் ஒரு சதை பிண்டமாக இருக்கு. அப்பொழுது எனக்குடைய நான் ஒரு சதை பிண்டமாக என்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் போது இதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. இது சிந்திக்கிறது. நான் சதை பிண்டமாக என்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு இல்ல, நேத்தல்ல, அப்ப என்னென்ன விஷயங்கள்? ஒண்ணு, அதனுடைய அஜல், அந்த உயிர் எப்போது மரணிக்கும். முதல் விஷயம், அந்த உயிர் எப்போது மரணிக்கும். எப்ப உயிரை நான் வரல அப்பயே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அப்பயே என்னுடைய மரணம் தீர்மானிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிறப்பு. யோசிச்சு பாருங்க, மரணம் தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகுதான் பிறப்பு. வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்ன? எப்படி மரணம், அதுக்கப்புறம் தான் அவருடைய பிறப்பு. அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கும். முதல்ல அஜல் எழுதப்படுது. 2வது, உனக்கான வாழ்வாதாரம், உனக்கு என்னவெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கும், உனக்கு என்ன எல்லாம் சொல்றது இங்க எழுதப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா என்னவெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். அது எல்லாம் கிடைத்தே தீரும். அது ஒன்று. அதான் முன்னாடி வசனத்துல பார்த்தோம், லை யுஸீபனா இல்லா, அல்லாஹ் தஆலா எழுதியதை தவிர வேறு எதுவும் நடக்காது அப்படின்னா அவன் என்னவெல்லாம் எழுதி இருக்கிறானோ அதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா எனக்கு ரிஸ்க் என்று எனக்கு என்னவெல்லாம் வச்சிருக்கான், எனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கான், ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய தலை வானத்திலிருந்து விழுவென்றாலும் அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்கை எனக்கு ஆக்கி இருக்கின்றான் என்று அர்த்தம். ஒரு பருக்கை என்னுடைய வாயுக்குள் போகும் என்றிருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை எனக்கு எழுதி இருக்கான் என்று அர்த்தம். அதை எனக்கு கிடைத்தே தீரும். அது எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அதே அந்த ரிஸ்க் உங்களுக்கு எழுதப்பட்டது. 2. 3வது, அதாவது அவர் என்னவெல்லாம் செய்வார், அமல்கள் நன்மைகளாக தீமைகளாக அவர் என்னவெல்லாம் செய்வார் என்பது எழுதப்பட்டது. 4வது, அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா. 4வது இறுதியாக அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது கூட இப்ப என்ன சிந்தனை கொண்டாடுறாங்க, எழுதப்பட்டதான் நான் எப்படி வேணா எழுதுக்கலாமே,
ஒருவேளை நான் நரகவாதி அப்படின்னா நான் அமல்கள் செஞ்சு என்ன செய்ய என்கின்ற சிந்தனைக்கு வரக்கூடாது. அப்படி நீ அந்த சிந்தனைக்கு போய் அமல்கள் செய்யாம இருந்தா அல்லாஹ் தஆலா உன்னை நரகவாதி என்று எழுதியிருக்கான் என்று அர்த்தம். அதை சரியாக புரிந்து கொண்டு நான் அமல்கள் செய்வோம், அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று ஆதரவு வைத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை எழுதியிருக்கின்றான் என்று அர்த்தம். அவ்வளவுதான். இந்த நாள் தான் வாழ்க்கையில இந்த நாளை தாண்டி என்ன விஷயங்கள் இருக்கு? இம்மை மறுமை 2 வாழ்க்கையிலையும் சேர்த்து இந்த 4 விஷயங்களை தாண்டி ஒரு மனிதர் எனக்கென்று எதை சொல்ல முடியும்? அவனுடைய அஜல் எப்ப மௌத்தா போவான், அவனுக்கான ரிஸ்க், அவனுக்கு என்னவெல்லாம் ரிஸ்க் என்பது எல்லாம் உலகத்துல என்னவெல்லாம் உனக்கென்று இருக்குமோ எல்லாமே ரிஸ்க். 3வது அவன் செய்கின்ற அமல்கள், அவன் செய்கின்ற செயல்கள். 4வது சொர்க்கம் நடக்கும். இதை தாண்டி இம்மை மறுமை ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் வேற என்ன இருக்கு? இது அனைத்தும் மனிதன் அவனோட உயிர், அவனோட உடல் என்ற இடத்தை அடைவதற்கு முன்னரே அல்லாஹ் தஆலா எழுதிய விஷயங்கள். இதை என்ன புரியணும் அப்படின்னா, இவ்வளவையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். இது எல்லாமே அல்லாஹ் தஆலா நிர்ணயித்தது என்கின்றதில் ஒரு முஃமின் சரியான உறுதியான நம்பிக்கை வரும்போது வல்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக வாழ்வான். இந்த ஒரு விஷயத்தில் சரியாக அவன் நம்பிக்கை கொள்ளும் போது நீ ஏன் எப்படி நிம்மதி வருது? ஒரு கஷ்டம், பெரிய கஷ்டம் வந்து சேருது, அல்லாஹ் தஆலா எனக்கு எழுதியது என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருக்குமா இல்லையா? அல்லாஹ் தஆலா ஒன்றில் எனக்கு இன்மையில் நன்மையை வைத்திருப்பான், அல்லது நாளை மறுமையில் எனக்கு நன்மையை வைத்திருப்பான் என்ற ஒரு அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்காது, வேதனை இல்லாமல் இருக்காது. அதை எப்படி சமாளித்து வருவது என்பது அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியும். இன்னும் டீட்டெயிலாக அல்லாஹ் தஆலா வேறு ஒரு வசனத்தில் ஒமா தஸ்குத்து மின் வரகா, ஒரு காய்ந்த இலை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அந்த அறிவை சிந்திப்பதற்கு, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் தெரிஞ்சவன் 7 வாரத்துக்கு மேல அல்லாஹ் தஆலா இருக்கு அப்படிங்கிறனால பூமியில் இருக்க விஷயங்களை பார்க்கறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, நம்ம யோசிக்க கூடாது இல்லை. அல்லாஹ் தஆலா அங்கு இருந்தாலும் அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒமா தஸ்குத்து மின் வரகா, ஒரு காய்ந்த இலை ஏதோ ஒரு பூமியில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மரத்திலிருந்து விழுந்தாலும் ஒரு காய்ந்த இலை, அல்லது இல்ல யஅலமுஹா, அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. அதுவும் ஒரு காய்ந்த இலை ஒரு மரத்துல இருந்து பட்டு போய் அதுல நிக்க முடியாம விழுகுது அப்படின்னா இந்த இலை இந்த நேரத்துல இப்படி விழுகும், அது இப்ப விழுகுது என்பது முதற்கொண்டு அல்லாஹ்வுக்கு தெரியும் அடுத்ததாக வலா ஹப்பத்தின் ஃபி ஸுலுமாத்தில் அர்த், ஒரு விதை பூமியில் உள்ள ஏதோ ஒரு இருள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா வலா ரத்பின் வலா யாபிஸ், அது ஈரமானதா காய்ஞ்சி போனதா என்பது முதற்கொண்டு அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு டீட்டெயிலா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. மனிதன் சிந்திப்பவர்கள் தான் நேர்வழி பெறுவார்கள், சிந்திப்பவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் உபதேசம், சிந்திப்பவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் கலாமுல்லாஹ், சிந்திப்பவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் அவர்களை சொர்க்கத்தின் பாதையில் எடுத்து செல்லும். வெறுமனே முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டதற்காக இந்த குர்ஆன் அவர்களை சொர்க்கத்தின் பாதையில் ஒருபோதும் செலுத்தார். சொர்க்கத்தின் பாதையில் இந்த குர்ஆன் முஸ்லிம்களை எல்லாம் ஒருபோதும் செலுத்தார். எப்போது அவர்கள் அந்த குர்ஆனை சிந்திக்கிறார்களோ அதுவரை, எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போதுதான் அந்த குர்ஆன் அவர்கள் நேரான பாதையில் செலுத்தும். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஒரு விதை காய்ந்து போயிருக்கிறதா அல்லது ஈரமாக இருக்கிறதா எங்க உள்ளது? பூமிக்கு அடியில ஏதோ ஒரு பூமிக்கு அடியில ஏதோ ஒரு இருள்ல இருக்கக்கூடிய அந்த விதை, அதையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவன். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தெளிவான ஏட்டில் அறிந்தது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான், எல்லாம் எழுதப்பட்டது. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா உலகத்தை அல்லாஹ் தஆலா படைத்து கொண்டு வந்து உலகத்தை அழித்து நாளை மறுமையை ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த அந்த பேக்கேஜ் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு முஃமின் சரியான முறை விளங்கிக் கொள்ளும் போது, முஃமின் இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளும் போது தனக்கு நடக்கக்கூடிய பெரிய சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் அவனுக்கு அழகான நடுநிலையை காணலாம். தனக்கு நடக்கக்கூடிய பெரும் சோதனைகள் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அதில் அவனிடத்தில் அழகான நடுநிலையை காணலாம். இது அல்லாஹ்வுடைய அந்த விதியோடு தொடர்புடைய விஷயங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்குல், வைக்கக்கூடிய தவக்குல் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். வசனத்தை பாருங்க, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அந்த அல்லாஹ் தஆலா போதுமானவன் இல்லையா? அலைஸல்லாஹ், அல்லாஹ் தஆலா போதுமானவன் இல்லையா? காஃபின் அப்தா, அவருடைய அடியார்களுக்கு
அல்லாஹ் தஆலா போதுமானவன் இல்லை அந்த அடியார்களுக்கு. அவனுக்கு மேல் வேற எந்த ஒன்றை உங்களுக்கு உதவக்கூடியதாக, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடியதாக யாரை பெற்றுக் கொள்வீர்கள்? அவனுக்கு மேலாக. ஆனா இது நம்பிக்கை. நம்பிக்கை ஏன்னா கண் முன்னாடி இல்லையில வாப்பாட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறோம் அப்படின்னா கேட்கலாம், பாப்பாவுடைய ரிப்ளை என்னன்னு பார்க்கலாம், அவருடைய முக அசைவுகள், அதுக்கு பாப்பா எப்படி நமக்கு ரியாக்ட் பண்றாங்க எங்கதெல்லாம் பார்க்கலாம். அல்லாஹ்விடத்தில் அப்படி பார்க்க முடியாது. ஆனா ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு முஃமினுக்கு நான் பேசுறேன் இப்ப அப்படின்னா அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் என்ற எண்ணம் அவனுக்கு முழுமையாக இருக்கு. அல்லாஹ் தஆலா இதுக்கு பதிலளிப்பான் என்ற எண்ணம் அது தாமதப்படுத்தப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பதில் கண்டிப்பா வந்தே தீரும். அது தாமதப்படுத்தப்படலாம். ஒருவேளை நான் கேட்டவன் அல்லாஹ்வுடைய அந்த ரிப்ளை எனக்கு கிடைக்காம இருக்கலாம், தாமதப்படுத்தப்படலாம். சிறந்ததாக அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான் என்ற அந்த தவக்குல் இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவனுக்கு அந்த அல்லாஹ் தஆலா அவனுக்கு போதுமானவர் இல்லையா? வேறு யாரை அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான்? வேறு யார் அவனுக்கு வேணும் அவனை பாதுகாப்பதற்கு, அவனுடைய விஷயங்களை அவனுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பதற்கு வேறு யாரு வேணும் என்று அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் வமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவன் போதும் அவர்களுக்கு. ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ எனக்கு இவன் போதும், என்னுடைய இந்த விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா போதும் என்று அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பு சாட்டுகின்றாரோ, அல்லாஹ் நீ பார்த்துக்க, யாரெல்லாம் நீ பார்த்துக்க என்று யார் பொறுப்பு சாட்டுகின்றார் அவருக்கு அல்லாஹ் தஆலா போதும் என்று கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. நல்ல நிலையாங்களே, தவக்குலுக்கு ஒரு உதாரணம் நாம் சொல்வதாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையோடு கொண்டு போய் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத, எந்த ஒரு உதவியும் கிடைக்காத ஒரு இடத்துல விட்டுட்டு வர்றாங்க. வரலாறு தெரிஞ்சது தான், இந்த திரும்ப சொல்கிறேன் சிந்திப்பதற்காக. கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க. கேட்குறாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எங்க இப்படி விட்டுட்டு போறீங்களே, பின்னாடியே வர்றாங்க, என்ன எதுக்காக இப்படி எங்க திடீர்னு எதுவுமே சொல்லலை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், எதுவுமே சொல்லலை, கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. கடைசியா கேட்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்பப்போ அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிறோம். என்ன இடம் அது? பக்கத்தில் உள்ள ஊர் கிடையாது. இங்கேருந்து மதுரையில் கொண்டு போய் விட்டுட்டு வரல, இங்கேருந்து கேரளாவில் கொண்டு போய் விட்டுட்டு வரல. என்ன ஆள் நடமாட்டமே கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்னன்னு கேட்க நாதி கிடையாது. விட்டுட்டு வந்தாங்க. யார்? அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்துக்குவோம். கணவன் எல்லாம் ரெண்டாவது அல்லாஹ் தஆலா தந்தது தானே. கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாம், சமுதாயம் எல்லாம் யார் தந்தது? அல்லாஹ் தஆலா தந்தது தானே. அவன் இருக்கும்போது அவன் தந்ததுல ரெண்டாவது இதை விட சிறந்ததான் தருவானே. அவனுடைய இதான் தவக்குல். அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா பார்த்துக்குவாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் இன்று வரை சை சென்று செய்யக்கூடிய அந்த ஜம்சம் தண்ணி இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றுடைய அத்தாட்சியாக, சாட்சியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கானா இல்லையா? இன்று வரை அவருடைய தவக்குலுக்கு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த தவக்குல், அல்லாஹ் தஆலா எங்களை இதுதான் தவக்குல். எந்த ஒரு விஷயத்தில், எந்த ஒரு இடத்தை அடைந்தால் அல்லாஹ் தஆலா என்னை பார்த்துக் கொள்வான். இதுக்கு உள்ளத்தில் போராட வேண்டிய இடம், அதான் புரிந்து கொள்ளணும். தலைப்பா தானே, உள்ளத்தோடு இந்த தவக்குல் எழுத்தோடு ஈஸியா வச்சிட முடியாது. கேட்டாச்சு, வசனத்தை கேட்டாச்சு, படிச்சாச்சு, வரலாறு கேட்டாச்சு, வச்சிடலாமா? போராடணும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பதற்கு போராடணும். அல்லாஹ்வுடைய அந்த விதியுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை சரியான நம்பிக்கை கொள்வதற்கு போராட்டம் நிகழ்த்தினால்தான் போராட்டம். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உள்ளத்தோடு போராட்டம் தான். மரணிக்கும் வரை, உயிர் ரூ வெளியே போகும் வரை, அந்த நேரத்திலும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதற்கு போராடிதான் ஆக வேண்டும். இது நல்ல முறையில சிந்தித்து யோசித்து கொள்ள வேண்டிய இடம். வாழ்க்கை முழுவதும் உள்ளத்தோடு செய்யக்கூடிய போராட்டம் தான். போராடிக்கிட்டே தான் இருக்கணும். போராட்டம் சண்டை போட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும் உள்ளத்தோடு. யார் நல்லா விளங்கிக்கிறங்க இடம். ஒரு விஷயத்தை நல்ல அப்படியே சந்தோஷமா, அதே மாதிரி என்ன சொல்லுதோ, உள்ளம் என்ன சொல்கிறதோ, எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதோ, கால்நடை மாதிரி வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா, அப்படியே எதெல்லாம் உள்ளம் ஆசைப்படுகிறதோ,
எதையெல்லாம் உள்ள செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ, எதையெல்லாம் உள்ளம் ஆர்வப்படுகிறதோ, நேரடியாக குர்ஆன் ஹதீஸுடைய அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் முழுமையாக அதை மட்டுமே செய்து வாழ்ந்துட்டு போனால் மறுமையுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். மறுமையுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். அப்படி ஒரு ஆசை உள்ளத்தில் தோன்றும் போது குர்ஆன் ஹதீஸோடு அதை உரசி பார்த்து, அதுதான் போராட்டம். உள்ளம் ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா அதை குர்ஆன் ஹதீஸோடு கேட்டு பார்த்து உரசி பார்த்து இது சரிதான், குர்ஆன் ஹதீஸ் இதை தவறுன்னு சொல்லலை அப்படின்னா அதை செய்யலாம். இல்ல குர்ஆன் ஹதீஸ் இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த இடத்தில் போராட்டம் நிகழ்த்திதான் ஆக வேண்டும். அந்த இடத்தில் போராடிதான் ஆக வேண்டும். இப்படித்தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அவனுடைய உள்ளத்தோடு செய்யக்கூடிய போராட்டம் முழுமையாக அவன் மரணிக்கும் வரை இருந்தே தீரும் என்பதை நாம் நல்ல முறையில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பாவமான காரியமாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அவன் போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த ஜும்ஆவுடைய உரையில் ஒரு கருத்தாக நான் கூறிக்கொள்கின்றேன். கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டதாக இல்லாமல் அதை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அதற்கான கல்வியையும் அதற்கான ஆசையையும் அதற்கான தக்வாவையும் அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.